கடந்த 7 மாதங்கள் பாதுகாத்து வந்தீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 8வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Jesus, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டவர்களை போல இருந்தோம் என்று வேதம் சொல்லும். ஆமென். கர்த்தர் மாத உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதனத்துள் சாற்றுதல் கரிய நன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதனத்துள் சாற்றுதல் கரிய நன்மையுள்ள ஆத்துமாவே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாவை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து எண்ணி எண்ணி துதி செய்வோம். அடங்காத கிருபைகளை இன்றும் தாங்கும் தப்புயமே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆமென். இந்த மாதமும் அவர் நன்றி, அவர் நம்மை நடத்துவாராமே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. துதி செய்வார். உள்ள திராணத்தினது அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தினார். ஆமென். எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்த போது, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து இதுவரை நடத்தின தேவன், இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இந்த மாதத்துல களி கூறுவோம். சொன்ன வாக்கு தத்தம் மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். அவனைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். கத்திரங்களை வாழாக்காமல் தலையாக்கும், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாராமே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்.
மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமே, இந்த வாதமும் கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமே, கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாள்களெல்லாம், நன்மையும் கிருபையும் தொடரும் ஜீவனுள்ள நாள்களெல்லாம். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கில் தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறு. இந்த மாதம் முழுவதும் நன்மை கிருபை தொடரும். நன்றியப்பா. நன்றியோடு துதிப்போம். உள்ளத்தினால திறந்தப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தை நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த மாதத்துக்கான நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நீர் எவ்வளவோ நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும், ஒவ்வொருவர் மேலும் அப்பா இறங்கி வரட்டும். இந்த மாதத்திற்கான அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஐஸ்வர்யத்தை ஊற்றுங்க, பாரு ஆரோக்கியத்தை ஊற்றுங்க, அழியாமை சாகாமை ஊற்றுங்க, ஜீவன் அழியாமை ஊற்றுங்க. நல்ல வாயை திறந்து அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே ஜோமனுங்க, ஜோமனுங்க. அப்பா என்ன நிரப்புங்க சொல்லுங்க, இந்த நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஓ ராபா ராபா களஞ்சிகள் நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். இந்த மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. இந்த மாதத்துல செய்ய போற பிசினஸ் பெருகட்டும், பெருகட்டும். ராபா லாபா ரீப்ராபா ராகாபா ரேபாலா தராபா. ஓ ரீப்ராபா ராபா 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 ரீபாலா தராபா ராபா தராபா ராபா ராபா ராபா. ஹல்லேலூயா. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சொல்லுவோம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. அழைத்தவர் உண்மை தேவன், தாசர்க்கு நிதியவர். இனி எண்ணி துதி செய்வார், அடங்காத
கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே நீ என்னை துதி செய்வாய். ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் தேவன் கொடுத்த திட்டங்களை தேவன் நடத்தும்படியா ஜெபிப்போம். நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. டிவி ஊழியங்கள், விடுதலை நேர கூட்டம், ஒவ்வொரு ஊழியங்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேவைகளை தேவன் சந்திக்கும்படியா இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டு இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, தாங்குகிற, உழைக்கிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இணைக்கப்பட்ட அப்ப அந்த ஊழியத்துல இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துல புதிய ஆசீர்வாதத்துல நிரப்புங்க, புதிய நன்மையினால் நிரப்புங்க. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் 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 பெருகட்டும். அப்படி சித்த நிறைவேறட்டும். தேவர்கள் சந்திக்க Glory to Jesus, glory to Jesus. அப்படியே இந்தியாவிலும் உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் தேவைகள் பல உண்டு. தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. தேவ மகிமை இறங்கட்டும். அப்படியே கேரளாக்காக ஜெபம் பண்ணுவோம். கேரளாக்காக ஜெபிக்கிறோம். ஆமே. வயநாடு பக்கத்து பகுதிக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள்ல நிலச்சரிவினால் எத்தனையோ குடும்பங்கள் இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர். அப்பா இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுப்பா, ஆறுதல் செய்யுங்க அப்பா. இன்னும் எந்த சேதம் வராதபடிக்கு அப்பா எல்லாரையும் அற்புதம் செய்யுங்கப்பா. எழுப்புங்க எழுப்புங்க. ஜீவன் இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். இறக்கம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தாசனுக்கு நிதியவர். இனி எண்ணி துதி செய்வார். என் அடங்காத கிருபைகளுக்கா இன்று தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே இனி எண்ணி துதி செய்வார். ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்கப்பா. அப்பா அப்பா வாக்கு தத்தத்தின் ஆளுகளை நிரப்புங்க. நீர் எங்களுக்கு இந்த மாதம் தந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இப்போது எங்களோடு பேசுங்க. அப்படியே ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றும். எல்லா மகிமையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் இந்த புதிய மாதத்தின் அன்பினிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலான கிருபையினாலும் இறக்கையினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த வாக்கு ஆராதனைக்கு நான் உங்களை ஒவ்வொரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரேம ஊழியத்துக்கு கொடுத்த அருமையான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வாக்குத்த வசனம் எடுக்கலாம். வேறு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 54:14 வசனம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய், அது உன்னை அணுகுதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவீர்கள், பயமே இல்லாமல் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவீர்கள், அது ஒரு நாள் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், தேச சூழ்நிலை ஒரு பக்கம், இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி என்ன நடக்குமோ, இனி என்ன சம்பவிக்குமோ
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வரைக்கு அடையாளமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹalleluya. இந்த வேளையிலே நம்ம சுற்றிலும் அப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலை, நெருக்கம், வேதனை, கண்ணீர் நிறைந்த சூழ்நிலை. இனி என்ன செய்வது? என் குடும்பத்தை எப்படி கரையேற்றுவது, காப்பாற்றுவது, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, என் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைப்பது, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி பதவி உயர்வு கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும் என்று இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு குழப்பங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீ நீதியினால் ஸ்திரப்படாய். ஹalleluya. வருகின்ற நாட்களே கர்த்தர் உங்களை நீதியினால் ஸ்திரப்படுத்துவார். கொடுமைக்கு உங்களை தூரமாய் விளக்குவார். பயமில்லாத நீங்க இருப்பீங்க. ஹalleluya. திகில் உங்களை அணுகாது. ஹalleluya. முதலாவது காரியம், நம்ம நீதினால் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஏன் நம்மளை ஆண்டவர் நீதினால் ஸ்திரப்படுத்துவார் என்றால், இல்லையா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம எல்லாருக்கும் இருந்தபடி, இல்லையா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை அவர் சொல்கின்றார். 6:10 கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அல்லேலூயா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கடைசி காலத்தை வாழ்ந்து நமக்கு விசேஷமாக ஆண்டவர் ஆவியானவர் ஒரு பக்கம் அடுத்த பரிணாமத்துக்குள்ள அடுத்த மண்டலத்துக்குள்ள நம்மளை கொண்டு சேர்ந்தார். சபை ஊழியங்களையும், அல்லேலூயா, ஒரு பக்கம் கிருபை அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஜபாவி அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது. பிசாசானவன் துரைத்தனங்களை அதிகாரங்களை அவன் எடுத்து பிரயோகப்படுத்தி, அல்லேலூயா, அதே போல இந்த பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள், பிசாசின் சேனைகள் அவனோடு கூட அவனுக்கு அகப்பட்ட, அவனுக்கு தன்னை விற்றுப்பட்ட அவர்களை ஏவி விட்டு இப்படிப்பட்ட உபத்திரவங்களை, நெருக்கங்களை, கண்ணீர்களை, சோதனைகளை, வேதனைகளை சபைக்கும் தேவ ஜனத்துக்கு கொடுக்கின்றன. ஒருவன் கிறிஸ்தனாமை இருப்பினால் தேவனுக்கு பயந்து வாழ, அவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்றால் அவன் இப்படிப்பட்ட பல பாடுகளை கடந்தான் பல ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலையில ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, நீங்க ரட்சிக்கப்பட்ட நிமித்தமாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நீங்க போராட்டத்துல, பாடுகள, வேதனையில நீங்க கடந்து செல்லும் போது ஆண்டு நாள்ல உங்களை பாசினா, நான் உன்னை நீதினால் ஸ்திரப்பட்டேன். அல்லேலூயா. நான் நீதினால் உன்னை நான் ஸ்திரப்படுத்தேன். அல்லேலூயா. அந்த பவுல் எபேசியருக்கு நிருபத்தை சொல்லும்போது சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க, அப்போதான் நீங்க எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக பிசாசு ஜெயிக்க முடியும். நீங்க அதை அணிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் அவர் உங்களை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. நாம் இதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய எல்லா அந்த சர்வ ஆயுத வர்க்கம், அல்லேலூயா, அந்த சர்வ ஆயுதத்தை நம்ம அணிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய கடைசியாக நம்ம ஆண்டோடைய சத்துவம் என்றால் வலிமை, அவருடைய வலிமையின் வல்லமையில நம்ம பலப்பட வேண்டும், வல்லமையில் நிறைய வேண்டும். அல்லேலூயா. அதே போல பிசாசு தந்தங்களோடு நம்ம எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அல்லேலூயா, அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த கடைசி காலங்கள் வருகின்ற எல்லா சோதனைகளுக்கு, வேதனைகளுக்கு நம்ம ஜெயிக்க முடியும். அதில் அநேக காரியங்கள் சொல்லியிருந்தால் அதில் ஒரு காரியம், அல்லேலூயா, சத்தியம் என்ன கட்சி உங்கள் அறையிலே 14ஆம் வசனம், கட்டினவர்களாயும் நீதி என்ன மார்க்க வசத்தை நம்ம தரித்துறை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதி என்பது ஆணுடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வது ஒரு நீதி. அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம வெறும் வசனத்தை வாசிக்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்கின்றவர்களாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய வசனத்துக்கு கை கொள்வது ஒரு நீதி என்றால், அல்லேலூயா, பல நீதி வேதம் சொல்கிறது. விசுவாசிப்பது ஒரு நீதி. ஆதியாகமம்
6ஆம் வசனம் சொல்லப்படுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசம் ஒரு நீதி. அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு நீதி, அநேவாசி ஒரு நீதி, அவனுடைய வரங்கள் வல்லமைகளை பெற்று கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்த நீதி, கர்த்தருக்காக உண்மையாக வைரகமாக எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம அடிமையாகாம ஆண்டுடைய அன்புல அவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு நம்ம உண்மையாக உத்தமமாக வாழ்வது நீதி. பல நீதியை வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 106:37 பாடப்பட்டது, அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக அல்லேலூயா நீதியாக எண்ணம் தந்தது. அது யாரை பற்றி என்றால் பாடப்படுகிறது? பினகாஸ். அல்லேலூயா. தேவனுடைய சபையிலே வாதை வருகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் மற்ற ஜாதிகளோடு கூட கலந்து பாகால் பெயரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிட கொடுத்து வேஸ்தனம் பண்ணாங்க. அதனால் அவனுடைய வாதை வருகிறது. அப்பொழுது பினகாஸ் என்பவன் எழுந்து நின்று, அல்லேலூயா, அவன் என்ன செய்யறான்? அந்த வேசனம் பண்ணும் அந்த அறையிலே சென்று ஆண்டுடைய வைராக்கியத்தால் நிறைந்து, ஹல்லேலூயா, அவன் ஈட்டியை கொண்டு அந்த எந்த ஸ்திரீயும் எந்த மனிதனும் வேசனம் பண்ணாங்களோ அதே அறையில் என்னச்சுன்னா அவங்கள ஈட்டி வைத்து குத்தி கொலை செய்கின்றான். அல்லேலூயா. அந்த வாதை நிறுத்த தேவன் அவனுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. அது தலைமுறை தலைமுறையாக அவன் ஒரு நாள் செய்தது அவனுடைய தலைமுறைக்கும் அது நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. பினகாஸ் அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்படுது. அந்த வாதை நிறுத்த அவன் ஒரு காரணம், தேவனுடைய கோபத்தை அவன் நிறுத்தான். அல்லேலூயா. ஜெபித்தான், வைராக்கியத்தை காண்பித்தான். ஜெபம் என்பது ஒரு நீதி, தேவனுக்கு கண்டு வைராக்கியம் காண்பிப்பது ஒரு நீதி. இப்படி பல நீதி வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. மத்தேயு 3:15 இப்படி எல்லா நீதி நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானன் ஆண்டவர் ஞானஸ்நானம் பேர் வரும்போது அவன் சொல்றான், நீங்க தான் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும், நீங்க எப்படி என்னட்ட எடுக்கீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆனாலும் என் பிள்ளைங்க என்னுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டுமானால் நான் இதை செய்தாக வேண்டும், நான் செய்து அவங்க செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி அவர் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் எடுப்பான். ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. ஹல்லேலூயா. இப்படி நம்ம எல்லா நீதி செய்யும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக இந்த கடைசி காலத்தை வருகின்ற எல்லா சோதனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் நாம் தப்பிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளை நம்ம கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நம்மை போல் பிறரை நேசிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரை நம்ம முழு இதயத்தோடு நம்மளால் எவ்வளவு முடியுமோ முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் கை கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நான் நடக்கும்பொழுது நம்ம நீதினால் ஸ்திரப்படுவோம், பலப்படுத்தப்படும். அல்லேலூயா. எப்படி ஒரு கட்டடம் கட்ட செங்கல் அந்த கல் மணல் எல்லாம் சேர்ந்து ஒரு சிமெண்டா கலவையாக அஸ்திபாரம் போடுறாங்களோ, முதலாவது அந்த பில்டிங் தேவை அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆழமாக போடுறாங்களோ அதை பொறுத்தன் மேலே எழும்புற கட்டிடத்தோட வலிமை வல்லமை அந்த எத்தனை மாடி வச்சு அவங்க கட்டினாலும் கீழே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட வேண்டும். அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய அடித்தளமாகிய அந்த நீதியின் மார்க்க வசத்தை நம்ம அணிய வேண்டும். அல்லேலூயா. பிசாசு எய்கின்ற அம்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய இருதயத்தை தாக்கி, அல்லேலூயா, மனித உடம்புல முக்கியமான பகுதி இருதயம். அந்த இருதயம் செயலிட்டு போனால் அவனுடைய மூச்சு நின்று போயிடும். அந்த இருதயத்தை பாதிக்க, அந்த இருதயத்தை பாதிப்படை செய்ய, நிலைக்குலை செய்ய பிசாசு பல காரியங்களை நம் கடைசி நாட்களில் நமக்கு எதிராக தொடுத்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட எல்லா அக்னி ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாக நம்முடைய செஸ்ட் முழுவதுமாக மார்க்கவசம் போல நீதி நமக்கு எப்படி இருக்குமா, ஒரு மார்க்கவசத்தை போல. அல்லேலூயா. எந்த வாளும் எந்த அம்புகளும் வரும்பொழுது அது ஒரு மார்க்கவசத்தை போல நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. எப்படி அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு போட்டவங்களுக்கு எந்த கன்னும் எந்த பாம் வெடித்தாலும் அவங்கள ஒன்றும் செய்யாது, எந்த புல்லட்டும் அவங்களுடைய
இதயத்தை தாக்காது, நெஞ்சை தாக்காது. ஹல்லேலூயா. அதே போல அப்படிப்பட்ட ஒரு ஆடை போல நம்ம எதை பாதுகாக்கும், நீதி நம்மை பாதுகாக்கும். இந்த மாதத்துல விசேஷம் ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டருக்கு பயந்து நீங்க கற்பனை கை கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்ன ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற வேகமாக வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. வேதம் வாசிங்க, ஜெபிங்க. நீங்க ஒருவேளை உங்களுடைய வேலை பல நிமித்தம், வியாதி நிமித்தம், வேத நிமித்தம், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக வேத வாசிப்பதை ஜெபிப்பதை நீங்க நிறுத்திருக்கலாம். உங்களால ஜெபிக்க முடியாம போயிருக்கலாம். நீங்க எப்படியாவது பாடல் பாடியாவது ஆண்டு ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஜெப குறைவு நம்மளை பிசாசு ஈஸியாக டார்கெட் பண்ண நமக்கு நம்மளே இடம் விடுற மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபக்குருவை நம்ம சரி செய்து நம்ம நீதினால் ஸ்திரப்படும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வருகின்ற எல்லா போராட்டங்களும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். நீதிமொழிகள் 13:6 எப்படியாகப்படுது, நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். நம்ம நேர்மையாக கர்த்தருக்கென்று வாழும்போது, உத்தமமாக வாழும்போது, செவ்வியான பாதையிலே அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்மால் உண்மையாக வாழ முடியாது, நம்மால் உத்தமமாக வாழ முடியாது, நம்மால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. நம்முடைய சுய முயற்சி, நம்மால் அதிக நேரம் நம்மால் ஜெபிக்க முடியாது, நம்மால் வேதவாசிக்க முடியாது. ஆனால் ஆவியான நமக்குள் பலன் கொடுக்கும். ஆண்டவர், எனக்கு இதை செய்ய முடியாது ஆண்டவரே, உங்களை போல பரிசுத்தமாக, உங்களை போல சத்தத்தை நேசிக்க, உங்களை போல சாந்தமாக இருக்க என்னால் முடியாது. ஆனால் இதை செய்ய நீர் என்னை பலப்படுத்தும் என்று ஹல்லேலூயா நாம் நம்மை அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நீதியினால் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நீதி நம்மை தற்காக்கும். நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். அதே போல நீதிமொழிகள் 14:34 போடப்பட்டது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் மகிழ்ச்சி. ஒரு நீதியோடு நம்ம செய்யும் பொழுது, நியாயத்தோடு வாழும்பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே 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 கொண்டு சென்று இருக்கோம். இல்லையா? நம்ம வேலை பார்க்குற இடங்கள், நம்ம சுற்றி உள்ளவங்க, ஆண்டு அறியாதவங்க, பிரஜாதிகள், அவங்க ஆஃபீஸ் டைமில் மற்ற காரியங்களை சினிமா பார்ப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, ஆஃபீஸ் டைமில் சரியான நேரத்துக்கு வராமல் அந்த மாதிரி போய் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. அதே போல் லீவ் போட்டு போனால் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஏமாற்றுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, பொய் பேசி உண்மையை மறைப்பாங்க, அந்த கணக்கு வழக்குகள் சரியாக காட்டாமல் ஏமாற்றாங்க மேலிடத்தை. அப்படி நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை என்பதை நினைவில் கொண்டு ஹல்லேலூயா உத்தமமாக வாழ வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தனை கண்டு கொண்டிருக்கிறாருடைய கண்கள் பூமியை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் இதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு சொன்னாரு, ஆண்டோருடைய பிள்ளை, ஆண்டோர் என்னை எங்கனாலும் என்னை பார்க்காரு. ஹல்லேலூயா. நான் ஆண்டுக்கு முன்னதாக உத்தமமாக இருக்கணும், இவ்வளோ பெரிய பொல்லாப்பு செய்ய என்னால் முடியாது என்று அவர் பயந்து ஓடுகின்றார். ஹல்லேலூயா. அதே போல் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு பாவத்திலிருந்து விலகி ஓட தெரியணும். எல்லா பாவத்திலிருந்தும் ஹல்லேலூயா நம்மை தூண்டுகின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வானமண்டல புலதாவின் சேனைகள் போராடி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்மை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு எத்தனை வழிகளில் கோபமடைய, எரிச்சல் அடைய, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்ய வைக்க, ஆண்டு திட்டத்துக்கு எதிராக செயல்பட வைக்க, ஆண்டுடைய பாதை விட்டு வழி விலக செய்ய, ஆண்டு ஒரு பிளான் சொல்லும்போது அவர் பிடிக்காம பாதையில் செல்ல, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்லி சவுல்கிட்ட ஆண்டு சொன்னார், நல்ல அந்த அமலேக்கு வேண்டிய எதுவுமே நீ எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் அவர் நல்ல தரமான ஆடு மாடுகளை எடுத்து வச்சிட்டாரு. ஆனால் அது சாமியால்கிட்ட வெளிப்பட்டு கேட்க நினச்சினாரு, நான் அதை பலியிட தான் எடுத்து வச்சேன், தன்னுடைய தவறுக்கு ஒரு நியாயத்தை சொல்கின்றான். இது அமலேக்கு ஆவி. இப்படிப்பட்ட தவறு செய்ய பிசாசு தூண்டும் நாளில் இது எல்லாவற்றையுமே நம்ம என்ன செய்யணுமா, மாம்சத்தை எரிக்க வேண்டும், ஆவியில் அந்நியவாச ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை செய்து நம்ம நீதியோடு வாழும்போது ஹல்லேலூயா எந்த பயமும் எந்த திகிலும் உங்களை அணுகாது, எந்த சடுதியான திகில் உங்களை அருகாது, சடியான துஷ்டர்கள், பால் கடிப்பு, எல்லா வித வாதைகள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அதே போல நீதிமைகள் 15:9 இப்படியாக பாடப்பட்டது, நீதி பின்பற்றுகிறவனை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நீதி பின்பற்றுவோம். ஆண்டு
கட்டளைக்கு பயந்து அவருடைய வேதத்துக்கு பயந்து அந்த வார்த்தையினுடைய நம்மை வாழ ஒப்பு கொடுத்து அதை நேசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, கற்பனைக்கு பயப்படும் போது அதை பின்பற்றும் போது ஹல்லேலூயா, நான் இப்படி வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று நம்ம அதை பின்பற்றி வாழும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் ஆண்டுடைய கண்கள் பதிக்கப்படும். கர்த்தர் அவர்களை நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாரை காட்டிலும் தனக்கு பிரியமாக யார் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீதியான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார்கள் விசேஷித்தமாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வாழ்க்கை கட்ட உயர்த்தார். உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா போராட்டங்களும் மாறும். இந்த நாள் ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை போல நீதியாக வாழ வேண்டும். இல்லையா ஆண்டவரே, மற்றவங்க ஒரு அற்பமாக நினைக்கக்கூடாது. எல்லா ஜனத்தையும், எல்லா இனத்தையும், எல்லா மதத்தையும் நான் ஒரே முறை தான் நேசிக்க வேண்டும். கற்பனை கை கொள்ள வேண்டும். மலையிலே உமக்கு பயந்து வாழ வேண்டும். ஆண்டு சொன்ன எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இன்னொரு நீதி வேதம் சொல்கிறது, சங்கீதம் 112:9 இப்படியாக பாடப்பட்டுள்ளது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கு நினைவு. அல்லேலூயா. அதிகமாக ஏழைகளுக்கு நம்ம செய்ய கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். அல்லேலூயா. அதிகம் ஆண்டு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் நன்மை செய்கின்றாக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் அதிகமாக ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்தார். அவர் அதிகமாக பாவியில் நேசித்தார். வியாதியஸ்தர்கள் மனதுருகி எல்லா வியாதிகளையும் அவர் சுகமாக்கினார். இல்லையா. அதே போல ஏழைகளை விசாரித்தார். ஏழை பணக்காரன் என்று அவர் யாருமே பாகுபாடு நினைக்கவில்லை. அல்லேலூயா. வாரி இறைக்க வேண்டும். அதிகமாக நம்முடைய வருமானத்துல ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுத்தா அவனுடைய நீதி அது என்றைக்குமா நிற்குமா. அல்லேலூயா. அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். அப்படிப்பட்டவங்களுடைய நீதி அது ஒரு நீதி. அல்லேலூயா. நற்குணம், தயவு, மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறது. நம்மால் முடிந்த அளவு ஒருவனுக்கு நீங்க நன்மை செய்ய உங்களுக்கு பலன் இருக்கும்போது, திராணி தெம்பு இருக்கும்போது உதவி செய்ய மனது வேண்டும். அதுக்கான சூழ்நிலை வேண்டும். உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தா உங்களால் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு பிறகு உதவி செய்யுங்க. அது ஒரு நீதி. அது என்றைக்குமே பரலோகத்துல நினைக்கப்படும். கொர்நேலியு அதிகமாக அவர் ஜெப வீரன். அதே போல ஆசாரியன் அவன் அதிகமாக தான தர்மம் செய்த ஒரு நாள் சொன்னாரு, உன் ஜெபமும் உன் தான தர்மமும் தேவனை சொன்னது நினைப்பூட்டப்படுது. அதுக்கு ஒரு ரிவார்டு ஆண்டு கண்டிப்பாக கொடுப்பார். இல்லையா. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நீதி நிமித்தாக நம்ம ஆவில ஸ்திரப்பட்டு இருப்போம், பலப்படுத்தப்பட்டு இருப்போம். இல்லையா. அது நிமித்தமாக நமக்கு ஒரு மகிமை கிடைக்கும். வருகின்ற ஆபத்துக்கு கண்ணில் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கும் பொழுது எந்த வருகின்ற ஆபத்துகளுக்கும் கண்ணிகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும் கண்ணிக்கும் பயத்துக்கும் திகிலுக்கும் நம்ம தப்பிப்பார். அல்லேலூயா. ஏசா 58:8 கூட வசனடியாக சொல்கிறது. அல்லேலூயா. 58:8 அப்பொழுது விடியற்கால எழுப்பி போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய உன்னுடைய நீதி நீ ஆண்டுக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும். அல்லேலூயா. உன்னுடைய நீதி வெளிச்சத்தை போல ஆண்டு வெளிப்பட செய்வார். இந்த மாதத்திலே உங்கள் நீதி ஒரு நாள் மறந்திருக்க மாட்டது. நீங்கள் ஆண்டுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் கொடுப்பா. அதே போல் அதை வெளிப்படார். அல்லேலூயா. இது உதிக்கிற ஒளியிலே அநேக ராஜாக்கள் வருவாங்க, அநேக ஜாதிகள் வருவாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்களாம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த உன்மேல் அது நீதி சிறுநக ஆண்டு உதிப்பாரு. உன் நீதி ராஜாக்களும் சகல ஜனங்களும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. உன் மகிமையை அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவரை காண வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய நீதி எல்லார் கண்கள் காண தேவன் அதை காண்பிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய நீதி ஒரு நாளுமே மறைந்திருக்க மாட்டாது. ஜாதிகள் உன் நீதியை பார்ப்பாங்க, சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னதாக நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு வெளிப்பட்டார். நான் இவ்வளவு காரியம் செய்யறேன், இவ்வளவு ஆண்டுக்காக பிரியமாக்க, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், ஆனாலும் என் நீதி மறந்துக்கிறது, என் நீதி வெளிப்படவில்லை, என் நியாயம் வெளிப்படவில்லை, ஆண்டு மறந்தேன் என்று ஒரு நாள் சொல்லாதீங்க. ஆண்டு உங்களுடைய எல்லா நீதி வெளிப்பட்டார். உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும். ஒரு நாள் ஆண்டு உங்க வாழ்க்கையை உயர்த்தார். இப்பொழுது உள்ளது போல் நீங்கள் தாழ்மையில நிலையிலே நீங்கள் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு வியாதியோடு கூட போற இந்த நிலை உங்களுக்கு பெர்மனன்ட் அல்ல. இது ஒரு டெம்பரவரி. ஹல்லேலூயா.
காட்டுப்பாடுகள் உங்க வாழ்க்கையில வெளிப்படுற மகிமைக்கு அது ஒப்பான ஒரு நாள் அல்ல. ஹல்லேலூயா. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தை துரிக்க போகிறது. உங்க நீதி உங்க முன்னாடி செல்லும். ஆண்டுடைய மகிமைகளை பின்னாலே காக்க உங்க நீதி எல்லா ஜாதிகளும் பார்க்க போறமாக ஆண்டு உங்களை உயர்த்தப்படுறாங்க. ஹல்லேலூயா. நீதி உங்களை உயர்த்தும், நீதி உங்களை தற்காக்கும். ஹல்லேலூயா. நீங்க நீதினால் ஸ்திரப்படுத்தப்பட போறீங்க. இந்த புதிய மாத கத்த உங்களை அப்படிப்பட்ட நீதினால் ஸ்திரப்பட்ட போகின்றார். ஹல்லேலூயா. அதே போல ஏசாயா 51:7 வசனடியாக படப்பட்டது. ஹல்லேலூயா. ஏசாயா 51:7 நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல் இருங்கள். ஹல்லேலூயா. மனுஷன் தூஷிக்கிற தூஷணத்துக்கு ஒரு நாளுமே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட பயங்கள் இந்த மனுஷி நம்ம எது சொல்லுவாங்களோ, எது செய்வாங்களோ, இவங்க நம்மளை இகழ்வாங்களோ, இவங்க நம்ம தூஷிப்பாங்க என்று அப்படிப்பட்ட எந்த பயத்துக்கும் கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய நிந்தனைக்கு ஒரு நாளுமே பயப்படாதீர்கள். நீங்க நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து நாமத்தினை தான் பாடுபட்டால் நம்ம பாக்கியவான்கள். அதே போல அவரை போல் நிந்திக்கப்படல. பச்சை மரத்துக்கு அவ்வளவு பாடு செய்யும் பொழுது அவருக்கு அவளை நிந்திச்சாங்க, அவர் முகத்தை துப்புனாங்க, அவரை அந்த முள்முடி ஏற்று அவரை அடித்தாங்க, அவரை எவ்வளோ அவமானப்பட்டாங்க. அவரே செய்யும்பொழுது நம்மை செய்வது அதிகம். ஹல்லேலூயா. அதே போல அவர் எப்படி பொறுமையாக சகித்தார். ஒரு ஆடு அந்த முடிவெட்டு போறவனுக்கு முன்னாக சத்தம் போடாது. அதே போல அவர் தன்னை வாயை திறந்து தன்னை நீதி வெளிப்பட்டல. நான் பாவமே செய்யலை, என்னையே அடிக்கிறீங்க என்று அவர் புலம்பல. நீங்க என்னை செய்தா என்னை பிதா உங்களை தண்டிப்பார், உங்களை அழிப்பார் என்று அவர் அப்படியும் நியாயத்திற்கும் செய்யல. அவர் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இடுக்கணிலும் நியாயத்திற்பிலிருந்து எடுக்கப்பட்டாரு. அப்படி வம்சத்தை யாரால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஏசாயா 53:7 இப்படியாக படப்பட்டுள்ளது. அவர் நெருக்கப்பட்டு இருந்தார், ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் வாயை திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அந்த சூழ்நிலை கலங்கி போல பயப்படல. அவருக்கு தெரியும் இது பிதா ஏற்பட்ட வேலை, இது பிதா இப்படி நடக்க வேண்டும் என்று உன்னதாக எழுதி வைத்தார். அதன்படி நடக்கிறது. நான் இதிலிருந்து இப்பொழுது சிலையில் அறியப்படும், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி என் பிள்ளைங்களுக்கு நான் ஆவியராக ஊற்றப்படுவேன். என் பிள்ளைங்களோடு என்று வாழ என்னுடைய மரணத்தின் மூலமாக அநேக பிள்ளைங்க என் ரத்தத்தில் கழுவப்பட்டு நீதிமன்றம் மாறாங்க. அந்த ரத்தத்தால் இந்த பிசாசு அவங்க ஜெயிப்பாங்க, பிசாசு அவங்க விரட்டுவாங்க, இந்த பிசாசு ராஜ்யத்தை அவங்க அழித்து என்னுடைய ராஜ்யத்தை அந்த பூமியிலே ஸ்தாபிப்பாங்க. அதுக்காக நான் இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து செல்கிறேன் என்று அவர் நினைத்தார். அதே போல நமக்குள் விசுவாச வார்த்தை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நீதியாக நடக்கும் பொழுது வேதத்தை அதிகமாக வாசிப்பது ஒரு நீதியா, அதிகமாக அதோட ஒரு நீதி. ஆண்டோடு கூட அப்படி நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டோடு கூட இருக்கும் பொழுது அந்த வேத வார்த்தையால் நம்முடைய இதயத்தை நிறைக்கும் பொழுது எந்த பயமும் நம்ம அணுகாது, எந்த திகிலும் நம்ம அணுகாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் நிந்திக்கு நம்ம பயப்படாம ஆண்டவரை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பயங்கள் உங்கள் வாழ்க்கையில வராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். இந்த புதிய மாதத்துல இந்த மனுஷங்களுடைய அந்த மனுஷங்கள் நிந்தைக்கு நான் ஆண்டு ஒப்பு கொடுப்பாரோ, இந்த மனுஷன் எப்படி பேசுறேன் என்று நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் மனிதர்களை கொடுத்து நீங்க கலங்க தேவையில்லை. உங்களோடு கூட இருக்க கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவங்க தூஷித்தாலும் அவர் உங்களை பாராட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை வாயசில புது நாமத்தில் அழைக்கப்படுவாய், நீ அவர் கையில அலங்காரமான கிரீடம், அவர் உங்கள் மேல பிரியமா இருக்கின்றார், அவர் உங்களை நேசிக்கின்றார். அதை பாருங்க. ஹல்லேலூயா. உலகம் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. மனுஷன் நிந்தனைக்கு ஒரு நாளுமே பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதத்திலே எடுத்துப்பட போகிறார். உங்களுடைய எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்ற போயிட்டார். ஹல்லேலூயா. நீங்க பயமில்லாமல் வாழீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போயிட்டார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட அதிசயங்கள் செய்வார். நீங்க உங்க இதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பயங்களின் வாழ்க்கையில் காணப்படுகிறது, எல்லாத்தையும் எடுத்துப்படுங்க. நீங்க என்னுடைய உள்ளத்தை அப்பா நிரப்புங்க என்று, உங்க வல்லமையால் என்னை நிரப்புங்க என்று நீங்க கேட்கும்போது அவர் வந்து உங்களை ஆசைத்தில உங்களுடைய எல்லா பயத்தின் அவை உங்கள்கிட்ட எடுத்துப்படுறோம். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பயம் இல்லாம வாழ போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்தையும் இந்த நாளில் எடுத்து போயிடுறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பயத்தின் அவை பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த நாளில் ஒரு விசேஷத்தை கையை உயர்த்துங்க, நீங்க துதிங்க. ஒரு பயத்தினாவே கிரியேசர் எல்லா பயத்தினாவே வெளியேற்றும் இயேசு நாமத்தாலே அப்பா அந்த நிகழ்ச்சியை பாட்டு கொண்டு பிள்ளைங்க வாழ்க்கையில கிரியேசன் எல்லா தேவையற்ற
தேவையற்ற எல்லா பயங்கள் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். இயேசு நாமத்தாலே கர்த்தர் உங்களை ஒரு தைரியத்தை அவை கொடுக்கின்ற பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தாலே. ஹல்லேலூயா. எரேமியா 39:17 இப்படியாக சொல்லப்படுது. எரேமியா 39:17 ஹல்லேலூயா. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எந்த மனுஷன் கையில கடன்காரங்க வந்து என் வீட்டை ஜப்தி செய்யறாங்களோ, என் வீட்டை எடுப்பாங்களோ, லோன் கொடுத்த என் வண்டியை எடுத்துறான் என்று நீங்க பயப்படுத்தவில்லை. எப்படிப்பட்ட நபர்களுக்கு என்று அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அப்படிப்பட்ட கொடிய மனிதர்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அவர் உங்களை கடன் பாரத்தை மாற்றவங்களுடைய எல்லா வியாதியை மாற்றவங்களுடைய எல்லா பயத்தையும் மாற்ற அந்த பயப்படுகிற உண்டான சூழ்நிலை இந்த புதிய மாத்தை கத்த மாற்றுகின்றார். இல்லையா? காரணத்தை சோத்தரிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே கடந்தது உனக்கு சமாதானம் என்று சொல்கின்றார். உன்னை பாட்டு மகனே மகளே நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. நீங்க பயம்னால ஆள போறீங்க. கர்த்தர் உங்கள் பயத்தை இந்த நாள் எடுத்து போகின்றார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் பயப்படுற சூழ்நிலையை நேற்று மாற்றுங்க. இந்த மனிதர்கள் இப்படி பண்றாங்க என்று எல்லாத்தையும் ஆண்டு ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் இதயத்தை அவர் நமக்கு கொடுக்கின்ற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? பயப்பட அபிஷேகம் அல்ல, பலமுள்ள அபிஷேகம், அன்புள்ள அபிஷேகம், தெளிந்த புத்தியில் அபிஷேகம், தெளிவான சிந்தை, தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிற அபிஷேகம். பல சூழல் நிமித்தமாக நீங்க குழம்பி தவிர்த்து நான் இந்த காரியத்தை இப்படி செய்வா அப்படி செய்வா என்று குழம்பி கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான்னு சொன்னாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் போராட்டம் நம்ம மேற்கொள்ளாது. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பயத்தினாவே கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நாம் சாதாரண உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, காகத்தின் அம்சமல்ல, சிங்க குட்டிகள். நமக்குள்ள உள்ள ஆவியானவர் யூதராஜ சிங்கம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுப்பது தைரியத்தின் ஆவி. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்க பயமில்லாத இருப்பீங்கள். நீங்கள் பயப்படுகிற எந்த காரியத்திலையும் ஆண்டு உங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷர்கள் கையில அப்படிப்பட்ட பிரச்சனையில ஆண்டு உங்களை அகப்பட விட மாட்டார். டிவியில நியூஸ்ல செல்போனை பார்க்குற அநேக காரியங்கள் இன்றைக்கு அநேகர் பார்த்து என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருமோ, ஏதாவது குழந்தை கடத்தல் நியூஸ் படிக்கும் பொழுது என் பிள்ளைங்களோட கடத்திடுவாங்களோ, ஏதாவது பெண்களை விபச்சாரத்துக்கு தள்ளும் போது அப்படிப்பட்ட காரியமா இருக்கும்போது நம்ம எப்படி நடப்பாங்க என்று அப்படிப்பட்ட தேவையற்ற எல்லா பயத்தை எடுத்து போடுங்கள். இயேசு நாமத்தால் உங்க சிந்தையில ஆளுகை செய்கிற எல்லா பயங்கள் இப்போல விலகட்டும். இயேசு நாமத்தால். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே போல யோபு பக்தன் சொன்னான் வேதத்துல, அவன் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செய்து அவனோட கோபமாக கொண்டாங்க சொல்லி அவன் பயந்து ஒரு நாள் பயந்தான் என்று வேதம் சொல்லுது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்படிப்பட்ட இந்த காரியம் எனக்கு வருமோ, இந்த வியாதி வருமோ என்று ஒருவேளை பிசாசு உங்கள் இதயத்தை பயத்தினால் பிடித்து கொண்டு தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை உங்கள் சிந்தையில இன்றைக்கு விதைத்தால் இயேசு நாமத்தை எல்லா பயத்தினாவே வெளியேறிட்டும். மலையில அப்படியோட சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க நல்ல காரியங்களை சிந்திங்க. பொதுவாக உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே சிந்திங்கள், அப்போ நீங்க உங்க எண்ணங்கள்ல உங்க வாழ்க்கை அமைக்கும் சொல்லுவாங்க. அதே போல நம்ம வேதம் சொல்கிறது, இந்த நல்ல வார்த்தையை நீ உட்கொண்டு அந்த வார்த்தையை வாயில அறிக்கையிடு. அல்லையா? ரட்சிப்புண்டாக வாயில அறிக்கை பண்ணுவோம். வாயில வார்த்தை நீ பேசும்பொழுது நான் நன்றாக இருப்பேன், கர்த்தர் எனக்காக செய்து கொண்டிருப்பார், எகிப்து கரப்பின கொடிய ரோகங்கள் என்று ஒன்று எனக்கு கர்த்தர் வர பண்ணார் என்று நீங்க சொல்லுங்க. அல்லையா? எந்த பிரச்சனையில் எந்த மனுஷங்களில் என்னை ஆண்டு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அல்லையா? அவர் என்னை உயர்த்தார், அவரை நிகழ்ச்சிவார், நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று அந்த வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. அல்லையா? அப்படிப்பட்ட நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வருகின்ற எல்லா அந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில மாறும். அப்படிப்பட்ட சிந்தனை மாட்டேன் இயேசு நாமத்தாலே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா பயத்தின் ஆவிகள் பயந்த சிந்தனைக்கு உங்க சிந்தனை ஒப்பு கொடுக்காதீங்க. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ என்று நாளைக்கு கவலைப்படாங்க. இன்றைக்கு கர்த்தர் நடத்தாரு. இந்த 7 மாதமும் எப்படி நடத்தாரு, அதே போல இந்த 8ஆம் மாதம் நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னை நித்தமும் நடத்தாரு. எப்படி நடத்தாரா? நித்தம். அல்லேலூயா. உன்னை நான் உன்னுடைய சிறு வயதிலே உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் பொழுது உன்னை நான் தான் உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்த, உன்னை தப்புவித்தேன். இனி உன்னுடைய அந்த முடி நரைத்து அந்த வெள்ளையாகி கடைசியில் நீ மறிக்கிற அந்த பூமியிட்டு கடந்து போகிற சூழ்நிலை வர நான் உன்னை தாங்குவேன், உன்னை நான் ஏந்துவேன். உன் நரை வயது வர மட்டும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பை தப்புவேன். அல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிக்க உங்களை சுமக்க கர்த்தர் வல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின் பார்வையில நீங்க வயதானவர்கள், ஆனால் ஆண்டுடைய பார்வையில் நீங்க குழந்தைகள். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டுக்கு செல்லப்பைகள், கண்மணிகள் அவர் உங்கள் மேல நோக்கமாக இருக்கின்றார். நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட பயத்தின் சிந்தனையை உங்களை விட்டு எடுத்துப்படுங்க. அல்லேலூயா.
உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனம் இயக்கப்படுவது. உபாகம் 28:58. உபாகமம் 28:58 உன் தேவனாய கர்த்தர் என்னும் மகிமை பயங்கரமான தேவன் நாமத்துக்கு நீ பயப்படும்படிக்கு இந்த புஸ்தகத்தின் ஹல்லேலூயா, இந்த புஸ்தகத்தின் வார்த்தையெல்லாம் இதில் எழுதிக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க நீ கவனமாக இராவிட்டால் உனக்கு இப்படிப்பட்ட வாதைகள் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பா. நீ அதை செய்யாமல் போனால் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வியாதிகள், நீ கண்டு பயந்த அந்த வியாதிகள் உனக்கு ஒரு நாளுமே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வார்த்தையை கைக்கொண்டு நீதினால் தரப்படும் போது கர்த்தர் நீங்க பயந்த அந்த வாதைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுறாள் இல்லையா. உங்களை பகைத்த சத்துருக்களுக்கு அதை வர பண்ணார். ஆனால் ஆண்டுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருக்கு நீங்க பயந்து நடக்கும் பொழுது ஹல்லேலூயா, உங்கள் மேல் எந்த வாதை இந்த பூமியிலே கடைசி காலங்களிலே குறைகள் பெறுகிறது. அதே போல அழிவுகள், இயற்கை பேடுகள் எத்தனை வந்தாலும் அவர் உங்களை உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். நீங்க பயப்படுகிற எந்த வியாதி உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஒரு சிறு வலியா உடனே கேன்சர் பயப்படாதீங்க. இயேசு நாமத்தால் இந்த பயத்தை நான் வெளியேறிட்டோம். இயேசு நாமத்தால் நீங்க சொல்லுங்க, வாயத்திலிருந்து இந்த பலவீனப்பட்ட ஆவி என்னை விட்டு அகன்று போகட்டும். இந்த வலியை கொண்டு எல்லா பலவீனத்தின் ஆவிகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தை உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். உங்கள் வாயின் வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பயத்தையும் மாற்றுவார். உங்களுடைய சுகம் உங்க வாயில இருக்குது. உங்க ரட்சிப்பு, உங்களுக்கு விடுதலை எங்க இருக்குது? உங்களுடைய வாயில. ஒவ்வொரு நாளும் இந்த வேதாசனத்தை நம்ம வெறும் வாசித்து நம்ம கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம மண்ணானால் உங்க வாயை நீங்க நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாயில இந்த வார்த்தை எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். சொல்லுங்க, எகிப்து கரப்பன கொடிய ரோகம் கர்த்தர் ஒன்று எனக்கு வர பண்ணார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எந்த வியாதி கொடுத்து நீங்க பயப்படாதீங்க. இப்போ உள்ள உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சின்ன சின்ன வியாதியை கொடுப்பார். தவிர சின்ன சின்ன வியாதிகள் எல்லாருக்கும் வர்றது சகஜம். இந்த பூமியில வாழும் பொழுது நம்முடைய சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய சரீரத்தை நிமித்தம் சில வியாதிகள் வரும். ஆனா அது என்றைக்குமே அது பெர்மனன்ட் அல்ல. ஹல்லேலூயா. சுகர் வியாதி மாறும், பிரஷர் மாறும், கேன்சர் மாறும், எய்ட்ஸ் மாறும். ஆண்டால் சுகப்பட்ட முடியாத வியாதி என்று ஒன்றுமே இந்த பூமியில கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையுமே சுகப்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. சடுதியான திகிலம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25-26 இப்படியாக போடப்பட்டது. சடுதியான திகிலம் துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கை இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாடி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. திடீரென்று வருகின்ற அப்படிப்பட்ட திகிலுக்கும் பால் கடிப்புக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர் உங்கள் நம்பிக்கை இருந்து உங்கள் கால் வருகின்ற எல்லா ஆபத்துக்கும் அவர் உன் ஆத்மாவை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. துஷ்டன் பால் கிடைப்புக்கும் சடுதியை வருகின்ற எந்த தீர்க்கு நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களை சுற்றி சூழ கர்த்தர் தன்னுடைய அக்கினி ரதங்களோடு கூட அக்கினி வீரர்கள், அக்கினி தூத சேனைகள் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய தலையில ஒவ்வொரு முடி கூட என்னப்பட்டுள்ளது. அவர் அனுமதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த குறை வராது, எந்த வியாதி வராது. நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மாறும். நீங்க வார்த்தை அறிக்கைகள், இயேசு நாமத்தால் இந்த கடன் பரங்கள் மாட்டும், இயேசு நாமத்தால் இந்த வியாதியை மாட்டு வார்த்தை அறிக்கைகள், வார்த்தை பேசுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய காரியங்களை அவர் ஸ்திரப்பட்டார். நீதினால் அவங்களை ஸ்திரப்பட்டார். நீங்க பயம்லாம் இருக்க போறீங்க. திகிலுக்கு தூரமாங்க. ஹல்லேலூயா. கொடுமைக்கு இங்க தூரமாங்க. கர்த்தர் உங்களை பலப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல நீங்க பயப்படுகின்ற எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜெபிங்க. உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் ஆண்டைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த பயமும் எந்த ஆபத்தும் எங்களுக்கும் எங்க பிள்ளைங்க வரக்கூடாது என்று உங்க வாகனத்தை ஏசத்தை ஒப்பு கொடுங்க. உங்க கணவன பிள்ளைகளை தலையில கேட்டு ஜெபிங்க. கடைசி காலங்கள் வருகின்ற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா அந்தகார ஆளுமைக்கும் அவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட கூடவே இருக்கின்றார். அவர் உங்கள்கிட்ட ஒரு நாளுமே விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம்
அதிகாரத்தை 8ஆம் வசனத்தை எப்படியாக போடப்பட்டுள்ளது. அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. எந்த கொடுமைகளும் எந்த அடிமைத்தனமும் உங்க கழுத்துல இந்த நாள்ல போடப்பட்டுள்ள பயம் என்கிற அடிமைத்தனமா, வியாதி என்கிற அடிமைத்தன நுகமா எல்லாத்தையும் கட்ட இந்த புதிய மதத்தை உடைக்க போகின்றார். ஹல்லேலூயா. உங்கள் நுகத்தை கட்ட உடைத்து போடுவார். உங்களை இனி யாரும் அடிமை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த அந்த காரணம் எந்த பொல்லாத வானமல்ல சேனைகளும் உங்களையும் உங்க குடும்பத்தை உங்க சரீரத்தையும் தொட அனுமதி இல்லை. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டு நான் இயேசுக்கு சொந்தமான பிள்ளை. என்னை எதுவும் தொட முடியாது, எதற்கும் அதிகாரம் இல்லை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டை வருகை தாமதமானால் ஹல்லேலூயா நான் தீர்காயுசாக வாழ்வேன். ஆண்டை வருகை காணப்படுமானால் வருகையில நான் செல்லுவேன். எந்த மரணத்துக்கு ஏதான வியாதி என்னை ஒன்று செய்ய முடியாது. வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் உன் நுகத்தில் உள்ள உன்னுடைய கழுத்தின் மேல் உள்ள எல்லா நான் நுகத்தை நான் உடைச்சு உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் என் கட்டுகளை அறுப்பார், அவர் என் நுகத்தடிகளை உடைப்பார். இந்த புதிய மாதத்துல உங்களை ஆண்டு கொடுமைக்கு திறமைகளுக்காக உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற ஒருவேளை அந்நீர் உங்களுக்கு எதிராக உங்க பிலிஸ்தீனிய கட்டவங்களை வச்சிருக்கலாம். ஏவல்கள் மந்திரங்கள் எல்லாம் எல்லா கட்டையும் ஆண்டு இந்த மாதத்துல உடைக்க எல்லாம் ஏவல் பிலிஸ்தீனிய மந்திர வல்லமைகள் கட்டுகள் இயேசு நாமத்தில் அறுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி உச்சமா துதிங்க. இயேசு நாமத்தால் அப்படிப்பட்ட எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கை காணப்படுகிற எல்லா நுகத்தறிகள் கட்டுகள் இயேசு உடைக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். ரீகானா சந்தரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க எல்லா காலத்துல பாரங்கள் எதிர்காலத்தை எல்லா பயம் என்னும் நுகத்தறிகள் எல்லா வியாதிகள் கடன் நுகத்தறிகள் உடைக்கப்பட்டு போட்டும். கர்த்தர் இந்த புதிய மாற்றங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் திகிலுக்கு தூரமாவீங்க. கொடுமை ஒரு நாள் உங்க எல்லையில வராது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஹல்லேலூயா 62ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தில் வெளியாக பாடப்பட்டது. 62:8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன்னுடைய பிரயாசத்தினாலாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் என்னை குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையில புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை, நீங்க பிரயாசப்பட்டு சேர்த்த நிலத்தை வீடையும் அந்நீர் உடைமை கொள்ள முடியாது. அந்நீர் அதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சம்பாதிச்ச அந்த வருமானத்தை, அந்த ஆகாரத்தை நீங்களே புசிக்க கர்த்தவங்களுக்கு கிருபை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க வருமானம் தேவையெல்லாம் வெளியே போகாது. ஹல்லேலூயா. அது யாருமே அடிமை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தை அறிக்கையிடுங்கள். அப்படிப்பட்ட எல்லாம் பயம் இருக்குன்னு ஒப்பு கொடுங்க. நீங்க ஹல்லேலூயா இந்த வார்த்தை சொல்லுங்க. பயம் இல்லாத இருப்பீங்க. கொடுமைக்கு தூரமாக திகில் உங்களை அணுகாது. வாதங்கள் கொண்டாந்து அணுகாது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பயத்திற்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாய், அது உன்னை அணுகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட எந்தெந்த காரியம் திகில் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதோ, பயம் படுத்தி கொண்டு இருக்கிறோம், வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை இப்பொழுதே அற்புதத்தை செய்யுங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்க. மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ரீபா பா காபா ரீபா ராதா ராபா ஷபா ரீபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், உடையட்டும். கழுத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்டுகள், பயத்தின் கட்டுகள், எல்லா கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், பொறாமை, எரிச்சல், நாவின் கண்ணிகள் எல்லாம் உடையட்டும், உடையட்டும். ஒரு சமாதானம், சந்தோஷத்தினா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இளைப்பாறுதல் நான் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். ஆமேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கனம் மகிமை எமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.